ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் திரு சரத்குமார் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி 41வது வட்டத்திற்குட்பட்ட எழில் நகர், தொப்பை விநாயகர் கோவில், அண்ணா நகர், ஜே நகர் மற்றும் 47வது வட்டம் பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தோழமை கட்சியான சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் நடிகர் சரத்குமார் அம்மா அவர்களின் சாதனைகளை விளக்கி கூறியதுடன் கழக வேட்பாளரின் தேர்தல் அறிக்கையின் விவரங்களை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். கழக வெற்றி வேட்பாளரும் கழக துணை பொதுச் செயலாளருமான திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு தொப்பி சின்னத்தில் வாக்களிக்க கோரி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கழகத்தின் கனவை நீங்கள் முதலில் தகர்க்க வேண்டும். அவர்கள் கூட்டணியாக இருப்பவர்கள் ஓபிஐ சார்ந்தவர்கள் தான் கூட்டணியாக இருக்கிறார்கள். நான் நேற்றைய தினமுறை அதை நான் பேசவில்லை. காரணம், இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்த மனப்பான்மையில் இருந்த எனக்கு வருமான வரித்துறை வரும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. நிச்சயமாக இதில் ஓபி அவர்களின் பங்கும் அதிகமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டேன். அது உண்மையும் கூட. காரணம், ஏன் வாசனை சென்று சந்தித்தார்கள்? வாசன் வீட்டில் ஏன் வருமான வரித்துறை போல என்னோட எக்கச்சக்கமா பணம் வச்சிருக்காரு? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இவரை தடுத்து விட வேண்டும். சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் இருந்திருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கனவு முதல் தகர்க்கப்பட வேண்டும். இந்த பிரச்சாரத்தின் போது அமைச்சர்கள் திண்டுக்கல் சி சீனிவாசன், திரு கடம்பூர் ராஜு, திரு ப பெஞ்சமின், கழக மகளிரணி செயலாளர் திருமதி விஜிலா சத்யானந்த் எம்பி, திருவள்ளூர் மாவட்டம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு வி அலெக்சாண்டர் எம்எல்ஏ, திரு கே வி ராமலிங்கம் எம்எல்ஏ உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர்.